தியானம் செய்கிறார். பெருமாள் இடத்துல போய் பெருமாள் கேட்கிறார், சுவாமி இது மாதிரி இக்ஷ்வாகு தபசு பண்ணுறான், தேவள் அங்கே எழுந்துடணும், அயோத்தியில் எழுந்துடணுன்றதுக்காக தபசு பண்ணுறான், தேவளோட சித்தம் என்ன அப்படின்னு கேட்டு பெருமாள் சொல்கிறார். ஆச்சரியமான விஷயம் சொல்கிறார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாள் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றுக்கணும் நம்ம பார்க்கணும். பெருமாள் சொல்கிறார், நான் பூலோகத்திலே அயோத்திக்கு பிரவேசம் செய்வதற்காகத்தான் இந்த அவதாரம் எடுத்திருக்கிறேன், நானே ராமராக அவதாரம் செய்வதற்காகத்தான் இந்த அவதாரம் எடுத்திருக்கிறேன். ஏன் நான் முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு சொல்லுவாள். பெருமாள் தன்னுக்கு தானே ஆராதனம் செய்ய வேண்டும் என்ற ஆசையாம். பராசரப்பட்டு சொல்கிறார், பெருமாள் தன் அழகை சேவிக்கணும்னு எப்படி இருக்காரா, முன்னாடி கருடனா அவதாரம் பண்ணாராம், பின்னாடி மூலமூர்த்தியாக அவதாரம் பண்ணாராம், பின்னழகை சேவிக்க. சைடில் செய்ப்பா இல்லையா, அழகாக செய்ப்பா, எப்படி பெருமாள் அழகாக இருக்கான்னு பார்ப்பா இல்லையா, ஸ்ரீதேவி பூமிதேவியா தானே அவதாரம் செஞ்சாராம் பெருமாள். இப்படி முன்னழகு கருடனாகவும் பின்னழகு பெரிய பெருமாளாகவும் இரு பக்கமும் ஸ்ரீதேவி பூமிதேவியாக தானே அவதாரம் செய்து தான் எப்படி திருவாரணம் பண்ணுறேன்னு தான் எப்படி இருக்கேன்னு அழகாக பார்க்கிறார்னு பராசரப்பட்டு சொல்கிறார். பேர்பட்ட திவ்யமங்கல விக்கிரகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதன் சொல்கிறார், நான் பூலோகத்துக்கு சென்று அயோத்தியில் இருந்து பிறகு ஸ்ரீரங்கத்திற்கு நான் செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல பெருமா கேட்கிறார். யாருக்கும் இருக்கும் இல்லையா, அதை நாத்து பெருமாள் விட்டுடுவாளா? ஒரு 4 நாள் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெள்ளம் போயிட்டு திருப்பி ஊருக்கு வந்தாலே பைத்தியம் முடிச்சு போகுது நமக்கு, ஸ்ரீரங்கத்தை விட்டு ஏண்டா போகிறோன்றது. இப்படி காவிரி கரையில் கொரடக்கரையில் இப்படி ட்ரெயினில் வந்தோம்னு சொன்னால் அந்த வெள்ளகோபுரத்தை பார்த்து இந்த ராஜகோபுரத்தை பார்த்தா தான் அப்பாடா ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்தோம் நமக்கு நிம்மதியாக இருக்குது. நமக்கே எப்படி இருக்குன்னா 6 மன்வந்தர காலம் பிரம்மா ஆராதனை பண்ணார் இல்லையா, அப்போ அவர் எப்படி பெருமாள் விட மனசு வரும்? அப்போ பெருமாள் சொல்கிறார், 4 சத்துருக காலம் நான் பூலோகத்திலே அயோத்தியிலே வாசம் செய்வேன், பிறகு 7 மன்வந்தர காலம் நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்க போறேன்னு சொல்றார். 7 மன்வந்தர காலம்னா என்ன? ஒரு மன்வந்தர காலம் 71 சதுரயுகம், 71×7 கிட்டத்தட்ட ஒரு மனுக்களுடைய காலம், மனுவுடைய முழு காலம் அது. 7 மன்வந்தர காலம் இருக்க போறேன், பிறகு எல்லாரையும் அழைத்து கொண்டு சத்தியலோகத்தில் எழுந்துள்ள போகிறேன், உன்னுடைய ஆயுள் காலம் பிரம்மா முடியும் வரை உன்னுடனே இருந்து பிறகு வைகுண்டத்துக்கு எழுந்துள்ள போகிறேன். பெருமாள் சத்தியோட சத்தியம் பண்ணிட்டார், ஸ்ரீரங்கத்துக்கு வர போறேன் அப்படின்றத. எத்தனை பேர் தபசு பாருங்க. முதல்ல பிரம்மா தபசு பண்ண, இக்ஷ்வாகு தபசு பண்ண, பிறகு தர்வர்மா தபசு பண்ண, காவேரி தபசு பண்ண, இத்தனை பேர் தபசின் மூலமாகத்தான் அவங்க ஸ்ரீரங்கநாதர் கிடைச்சார்ந்தது பெருமை. ஆக இத்தனை உபதேசங்களையும் செய்கிறார். என்னை நீ இக்ஷ்வாகுடன் அனுப்பிவை, நான் அயோத்தியிலே தமசா நதிக்கரையிலே பிரதிஷ்டை செய்யப்பட போகிறேன், என்னை இக்ஷ்வாகுடன் அனுப்புவேன் பெருமாள் உபதேசம் செய்கிறார். இக்ஷ்வாகு எப்படி பெருமாள் ஏழை பண்ணிட்டு வந்தாலும் அடுத்தது பார்க்கலாம்.